ஆக்சுவல் பர்கர் பன் வாங்கிட்டு பர்கர் பண்ணுறதுக்கு மெயினாக பர்கர் பன் வந்து தேவை. கேபேஜ் நினச்சி எடுத்துட்டாங்க. ஆக்சுவல் பர்கர் பன் வாங்கினேன். ஸோ இப்போ இது ரெண்டும் வாங்கிட்டேன். யம்மியாக பர்கர் பண்ணி சாப்பிடும். சிக்கன் பர்கர் ஒரு ப்ரான் பர்கர் பண்ணுறோம். வாங்க பர்கர் பண்ணலாம். மேஷ்டு பொட்டேட்டோஸ் பேட்டிஸ் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு வந்து கார்ன்ஃப்ளவரில் பண்ணலாம். இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம வந்து பர்கருக்குள்ள பேட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பேட்டி வைக்கலாம். யம்மி பர்கர் டேஸ்ட் பண்ணுவாங்க. சரிதா, ஃபீல் குட் அப்படின்னு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பர்கர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பர்கர் வந்து நார்மல் பன்னில் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவல் பர்கர் பன் வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பர்கர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பர்கர் பண்ணுறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் என்னென்ன இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து நான் பர்கர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இந்த ஐஸ்பர்க் லேட்டஸ் தான். இது வந்து ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேபேஜ் நினச்சி எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இது எனக்கு தெரியும், இது வந்து கேபேஜ் இல்லை, இது வந்து பர்கர் இல்லைனா சாலட்க்கு யூஸ் பண்ணுற ஐஸ்பர்க் லேட்டஸ்னு எனக்கு தெரியும். நான் வந்து எதுவுமே சொல்லலை. சரி இது வாங்கிட்டு பில் போடும்போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிற பர்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் வந்து பில் போடும்போது தான் சொன்னேன் நான், இது வந்து கேபேஜ் இல்லை, இதை வந்து பர்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அப்புறம் பர்கர் பன் வாங்கினேன். ஸோ இப்போ இது ரெண்டும் வாங்கிட்டேன். இப்போ வந்து இதில் உள்ளதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்லைஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், சிக்கன், இது வந்து ப்ரான், இதெல்லாம் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து யம்மியாக பர்கர் பண்ணி சாப்பிட்டோம். யம்மியாக பர்கர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு பர்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பர்கர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே மஸ்ட்டு தேவை. அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும் பர்கர் வந்து. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பர்கர் பண்ணு இருக்கும். இது வந்து கடையில் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். இது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த கேப் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சீஸ், இது வந்து பிரெட் க்ரம்ஸ், பர்கர் உள்ளே வைக்கிறதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ், ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், இது வந்து நம்ம வந்து இந்த பேட்டி ரெடி பண்ணுவோம். ஸோ பேட்டி ரெடி பண்ணுறதுக்கு இந்த கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ப்ரான் ஃப்ரை. இது வந்து ரெண்டு பர்கர் இருக்கனால ஒன்று சிக்கன் பர்கர், ஒன்று ப்ரான் பர்கர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சிக்கனும் ப்ரானும் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறதில்ல, நம்ம கட்லெட் கொஞ்சத்துக்கு வந்து சிக்கன் வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் வந்து சீஸ், சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிப்போம். சில்லி பவுடர், இது ஐஸ்பர்க் லேட்டஸ், அப்புறம் வந்து மெயினாக வந்து நம்ம கெச்சப். ஸோ இது எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பர்கர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பர்கர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்கர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேட்டி ரெடி பண்ணிடலாம். பர்கர் உள்ளே வைக்கிற அந்த பேட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறமா வந்து நம்ம பர்கர் பண்ணுற ப்ராசஸ்க்குள்ள வந்து போகலாம். அதுக்கு வந்து நான் வந்து நல்லா பாயில் பண்ண மேஷ்டு பொட்டேட்டோஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து இந்த அளவு பொட்டேட்டோஸ் இருக்கா, இதே அளவு வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸையும் மேஷ்டு பொட்டேட்டோவையும் நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 பார்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ரானுக்கும் ஒன்று வந்து சிக்கனுக்கும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோடது இங்கே போட்டுக்கலாம், ப்ரானுக்கூடது இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ ப்ரான் ஆட் பண்ண போகிறோம். ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரான் போட்டு நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த ஃபீல் சாப்பிடும்போது அந்த ப்ரான் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சம் பிக்காகவே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்சுவலி வந்து ஆனியன் போடலாம், அப்புறம் வந்து கொத்தமல்லி அந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து அது வந்து ஆட் பண்ணல, ஏன்னா வந்து இது வந்து எனக்கு பிளெயின் டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கனோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நிறையவே இருக்கும், ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பேலன்ஸ் நம்மளுக்கு வரும். இதில் பேலன்ஸ் வரதையும் நம்ம வந்து கட்லெட் மாதிரி வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேலன்ஸ் வரதையும் நம்ம அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்கருக்கு தேவையான பேட்டிஸ் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் பேட்டி ஒன்று, ப்ரான் பேட்டி ஒன்று, பேலன்ஸ் இருக்கிறத குட்டி குட்டி பால்ஸ் போட்டோம். இதுக்குள்ளே சீஸ் வச்சு நம்ம இதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா க்ரம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் வந்து இப்படி வச்சுருக்கோம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவரில் வந்து போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போடலாம். போட்டுட்டு அகெயின் ஒன் மோர் வந்து கார்ன்ஃப்ளவரில் போடலாம். அகெயின் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு
எடுத்து வச்சிடலாம். இது வந்து ப்ரான்ஸோட பேட்டி, இது வந்து சிக்கன் பேட்டிக்கோடது. இதையும் வந்து நம்ம வந்து நல்லா சிக்கன் பேட்டிக்கானதும் ப்ரான் பேட்டிக்கானதும் வந்து சிக்கன் அண்ட் ப்ரான் சீஸ் பாலும் பர்கருக்குள்ள சிக்கன் அண்ட் ப்ரான் பேட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த பேனில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி, டீப்பாலாம் ஆயில் ஊற்ற போகல, லைட்டாக ஆயில் ஊற்றி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றி இது வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். வந்து சீஸ் பால்ஸை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம தோசை பேனில் வந்துட்டு நம்மளோட இந்த இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம வந்து பர்கருக்குள்ள பேட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட சீஸ் பால்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பர்கரை வந்து லைட்டாக வந்து கீ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட இன்சைடை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பர்கரோட இன்சைடை வந்து நல்லா வந்து நம்ம வந்து பர்கரோட இன்சைடை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணி கொஞ்சம் கீ போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து எல்லாம் வச்சு சாப்பிட போகிறதில்ல. திரும்ப பர்கரை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட மயோ இல்லை, மயோ நம்ம யூஸ் பண்ணல, சீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கொஞ்சம் உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பர்கருக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பர்கரை வந்து செட் பண்ணலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்க பர்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதோட பேஸில் வந்து நம்ம வந்து பேஸில் அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மயோ வந்து ஆட் பண்ணல, கெச்சப் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேஸில் தான் ஃபஸ்ட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐஸ்பர்க் லேட்டஸ் வைக்கலாம் ரெண்டுத்துலேயும். அப்புறம் வந்து என்ன பண்ணால் ஆனியன் வைக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வைக்கலாம். டொமேட்டோ வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பேட்டி வைக்கலாம். இது வச்சுட்டு யம்மி யம்மி சீஸ், எனக்கு வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கும். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஒரு டொமேட்டோ வச்சுட்டு அகெயின் வந்துட்டு இப்போ வந்து இது நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து ஐஸ்பர்க் லேட்டஸ் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து இந்த பர்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணால் நம்மளோட இன்னொன்று ஆட் பண்ண மறந்துட்டேன், குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் தான் டேஸ்ட். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். யம்மி யம்மி பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? சிம்பிள் அண்டு எலகண்ட் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற சீஸ் பால் அண்ட் பர்கரை வந்து இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாங்க. நம்மளோட யம்மியான சீஸ் பால் அண்ட் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. போய் சாப்பிடலாமா? வாங்க. இப்போ வந்து நானும் ஜோகனும் வந்து பர்கர் அண்ட் சீஸ் பால் வந்து டேஸ்ட் பார்க்க போறோம். இல்லை ஜோகன்? நாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. டேஸ்டா இருக்கா? எல்லாமே டேஸ்டா இருக்கும் ஜோகனுக்கு. உள்ள சீஸ் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. அதை எப்படி சாப்பிடக்கூடாது, பர்கர் எப்படி சாப்பிடணும். வெயிட் பண்ணு. செம்ம டேஸ்ட், மெல்ட் ஆகுது வாயில. சீஸ் பால் எப்படி இருக்கு சொல்லு. ஜோக்குதான் சீஸ் பால் தான் இல்லப்பா. சரி இப்போ பர்கர் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பர்கர் தெரியுதா? இப்போ வந்து பெரிய பைட் எடுக்க போறோம். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஜோ ஒரு பைட் எடு. எப்படி இருக்கு? அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. செம்ம டேஸ்டா இருக்கு பர்கர். கடையிலலாம் வாங்கியே தேவையில்லை. ஆனால் இது கடையில் வாங்குறதோட இதோட திங்ஸ் வாங்குறது வந்து கேஸ்ட் கொஞ்சம் அதிகம். இருந்தாலும் நம்ம வந்து ஹோம்மேடாக ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஃபீல்
எப்படி இருக்குன்னா ஃபீல் நம்மளே பண்ணி எவ்வளோ டேஸ்டான பர்கர் சாப்பிடும்போது ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி இருக்கு. வார்த்தையே இல்லை சொல்லுது. செம்ம டேஸ்டாக இருக்குது. இதில் எந்த ஒரு ட்ராபேக்குமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. நேற்று கூட நான் வந்து பாஸ்தாவில் பிரியாணி பண்ணியிருந்தேன், அதில் கூட கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, அதில் கொஞ்சம் ட்ராபேக் இருந்தது. இதில் வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ராபேக்கே இல்லை. 100 out of 100 கொடுத்துடலாம் நம்ம. ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குது. நான் எப்படி பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு புது வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.